வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஈஸியான மெத்தட்ல ஒரு மெதுவடை நம்ம பண்ண போறோம். டக்குன்னு நம்ம நினைச்ச நேரத்துல பண்ணி முடிச்சிடலாம். இப்ப சீசன்ல நல்லா கிடைக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு மெதுவடை பண்ண போறோம். அதுல வேற எந்த மாவோ எந்த பருப்போ நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லா மொறுன்னு அருமையா அந்த மெதுவடை வரும். நம்ம எப்பயும் உளுந்தை யூஸ் பண்ணி நம்ம மெதுவடை பண்ணுவோம். அதை விட இந்த மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய அந்த மெதுவடை மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த மரவள்ளி கிழங்கு மெதுவடை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு வடை பண்ணுறதுக்கு ஒரு 300 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். தோல் பார்த்தீங்கன்னா அது நல்லா பிஞ்சா இருக்கு, அதனால தோல் இந்த மாதிரி மெல்லீஸா இருக்கு. ஈஸியா தோல் எடுத்துடலாம். சும்மா அப்படி ஸ்கிராப் பண்ணாலே வந்துடும் பாருங்க. மாதிரி ஃபுல்லா நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா அப்படியே தோல் சீவி எடுத்துட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மரவள்ளி கிழங்கு ரொம்ப பிஞ்சா இருக்கிறதுனால இதுல நார் எதுவும் இல்லை. ஒருவேளை நார் இருந்ததுன்னா நாரை எடுத்துருங்க. நார் நம்ம சென்டர்ல த்ரெட் மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மரவள்ளி கிழங்க மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன். இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இல்லை அப்படியே மாவு மாதிரி நம்ம எப்படி உளுந்து அரைச்சி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாவு கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கல. நல்லா அப்படியே பந்து மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை நான் இந்த பவுலில் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகை இது மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், இதுவும் சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவி நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம எப்பயும் வடை மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு, நம்ம வடை தட்டி போட்டுடலாம். எண்ணெய் சூடாயாச்சு, நம்ம வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம உளுந்து வடை பண்ற மாதிரி தான். இப்படி மாவை நமக்கு எந்த சைஸ்ல வடை வேணுமோ எடுத்துக்கிட்டு லேசா ஃபிளாட் பண்ணிட்டு சின்னதாக ஒரு போல் போட்டு அப்படியே எண்ணெயில் நம்ம ட்ராப் பண்ணிக்க வேண்டியதான். எல்லா வடையும் நம்ம இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். வடையை உடனே திருப்பாமல் எண்ணெயில் போடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விடணும். ரெண்டு சைடும் நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை பாருங்க நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலர்ல நல்லா பொரிச்சாச்சு. இதை நம்ம அப்போ எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துப்போம். பாருங்க எந்த அளவுக்கு முறுன்னு நல்ல கலர்ஃபுல்லாக கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு மெதுவடை சர்விங்க்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். மரவள்ளி கிழங்கு வடை பாருங்க எவ்வளோ நல்லா முறுன்னு சூப்பராக வந்திருக்கு. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு பாருங்க சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். மேல லேயர் நல்லா மொறுன்னு இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். நல்லா மொறு இருப்பாங்க. நான் கடிச்சு சாப்பிடும் போதே உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குங்க. மேல லேயர் நல்லா மொறுன்னு இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. இதுல நம்ம வேற எந்த மாவுமே ஆட் பண்ணல, வெறும் மரவள்ளி கிழங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மரவள்ளி கிழங்கு சீசன் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம இந்த கிழங்கை சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. மரவள்ளி கிழங்கு சும்மா வேக வச்சு கொடுத்தாலோ வேற எதுவும் பண்ணி கொடுத்தாலோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி மொறுன்னு டேஸ்டியா வடை பண்ணி கொடுத்து பாருங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிட்டுருவாங்க. இது நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். டீயோடையோ இல்ல காஃபியோடையோ சேர்த்து சாப்பிடும் போதும் அருமையா இருக்கும். மரவள்ளி கிழங்குல இந்த மெதுவடை நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.